திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் தரக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கும் இந்த புதன் எந்த விதமான பலன்களை தருது, அந்த பலன்களில் நல்ல பலன்கள் எது, தீய பலன்கள் எது, அதற்கு தீய பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுலபமாக அதிக செலவில்லாமல் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புதன் அப்படின்னாவே இந்த சூரிய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு கிரகம்தான். அப்போ இந்த புதன் அப்படிங்கிறது 12 ராசிகள்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய லக்னத்துக்கு லக்ன பாவங்கிற இடத்துலையும் குடும்பஸ்தானத்துலேயும் சுகஸ்தானத்தில், அடுத்தது புத்திரஸ்தானத்தில், அடுத்தது வேலை ஸ்தானத்தில் மற்றும் 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்தில் இந்த இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதை தவிர்த்து இந்த புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலையும் 3ஆம் இடத்துலையும், அதே மாதிரி பிரச்சனை என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துலையும், பாக்கியஸ்தானங்கிற 9ஆம் இடத்துலையும், தொழில் ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துலையும், லாபஸ்தானங்கிற 11ஆம் இடத்துலையும், விரயஸ்தானங்கிற 12ஆம் இடத்துலையும் இந்த புதன் இருந்தது அப்படின்னாவே நிச்சயம் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்போ இந்த புதனுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஆப்போசிட்டான கிரகம் அப்படின்னாவே முதல்ல புதனுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கனாவே இந்த சூரியன், அதே மாதிரி சுக்கிரன், இது எல்லாமே சந்திரன், இவங்க எல்லாமே புதனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய கிரகங்களே இல்லை. அப்போ புதன் நம்ம ஜாதகத்தில் எந்த வீட்டில் தனியாக இருந்ததுனாவே அந்த காரகத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு விஷயம். அப்போ புதன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாவே ஜாதகர் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகக்கூடிய ஒரு நட்பு ரீதியில் இருப்பார். கொஞ்சம் இறக்க குணம் கொஞ்சம் அவருக்கு அதிகமாக இருக்கும். திறமை அப்படிங்கிறது கொஞ்சம் தனித்த டேலண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னலம் கருதாமல் மற்றவங்களுடைய நலன்களையும் கருதி அதன் மூலம் செல்வாக்கு சென்றடத்தில் அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல செல்வாக்கான வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு உண்டான கொடுப்பனை இருக்கும். இதில் இவர்கள் பார்த்திங்கன்னா சிலர் பேர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம், இவருடைய ஜாதகத்தில் சப்போஸ் 7ஆம் வீட்டில் லக்னத்தில் புதன் இருந்து 7ஆம் இடத்துல சந்திரனுக்கு எது இருந்துட்டால் கொஞ்சம் அதாவது குடிப்பழக்கம் இது மாதிரி சில தொந்தரவுகள்லாம் கொடுக்கும். அப்போ இவங்க இப்படி லக்னத்தில் புதன் இருந்தது அப்படின்னாவே இவங்க மேக்சிமம் இந்த அசைவம் சாப்பிடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் இவங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். அது தவிர்த்துக்கணும் அப்படின்னம்னா புதன்கிழமை அன்னைக்கு மேக்சிமம் இவங்க அசைவ உணவுகளை நிச்சயமாக தவிர்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதன்கிழமை சார்ந்த மொத்தத்திலே தண்ணி குடிப்பழக்கங்கிறது ஆகாது. இந்த லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு குடிப்பழக்கம் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதை தவிர்த்துக்கணும். இப்போ 2வது வீட்டில் புதன் இருக்குது. அப்போ 2வது வீட்டில் புதன் இருந்தால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக 2வது வீட்டில் புதன் இருக்கிறவங்க நல்ல பேச்சுக்களை இடத்துக்கு தகுந்தாற்போல் பேசி நல்ல ஒரு பொது மனுஷராக இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் 2ஆம் இடத்துல இருந்ததுனாவே இவங்களுடைய பேச்சு அப்படிங்கக்கூடிய வசீகரத்தை பேச்சு, நல்ல தனம், செல்வாக்கு, பொருளாதார மேம்பாடுகள் எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குமானா நிச்சயம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இப்போ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் இவங்க 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் நல்லது தான். இருந்தாலும் அவங்க என்ன மாதிரி சில விஷயங்களெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா இவங்க மேக்சிமம் இந்த வீட்டில் ஆடு மாடு வளர்த்துறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதிக லாபங்களை கொடுக்காது. இவங்களுக்கு அதே மாதிரி தான்.
அந்த அசைவ உணவுகள் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு அசைவ உணவு அப்படிங்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் இவங்க தவிர்த்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த புதன் 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ புதன் 3ஆம் இடத்துல இருப்பது உகந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சிறப்பு கிடையாது தான். அதுவும் புதனும் இந்த செவ்வாய் 2 பேருக்கு சேர்ந்துட்டா நிச்சயம் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்க வருமானம் அப்படிங்கிறது கைக்கு கிடைச்சும் அதை பாதுகாக்க முடியாத சூழ்நிலைக்கு போகும். அப்போ இவங்க புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக எந்த மாதிரி ஒரு அதிகம் பண்ணணும் அப்படின்னோம்னா மேக்சிமம் இவங்க குடியிருக்கிற வீடு தெற்கு பார்த்த வீடாக இருக்கவே கூடாது. அப்படி தெற்கு பார்த்த வீடு இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். அதே மாதிரி தெற்கு திசையை அவர்கள் மையமாக வைத்து எந்த ஒரு வேலைகளையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இவங்க புதன் அப்படின்னாவே நோட்டு, புஸ்தகம், இது எல்லாமே தானத்தை அதிகமாக பண்ணலாம். பறவைகளுக்கு உணவு தானங்களை பண்ணலாம். இப்படி பண்ணும் பொழுது இவர்களுக்கு அந்த 3ஆம் இடத்துல புதன் முயற்சிகளை தடை செய்யக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீரும். இப்போ புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புகள் எல்லாமே நிச்சயம் இருக்கும். இவங்க ஏதாச்சும் இந்த புதன் கிரகம் நல்லா இருந்து இந்த புதனுக்கு ஆப்போசிட்டான கிரகம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சூரியன், சந்திரன், இந்த செவ்வாய் இவங்களோட இது ஏதாச்சும் சப்போஸ் 4ஆம் வீட்லேயே இருந்து சேர்க்கை மட்டும் அவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புதன் நல்லவர் தான், ஆனால் இந்த கெடுதலான கிரகங்கள் சேர்ந்தோன்னே அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் வெள்ளி பொருள்களை இவர்கள் அதிகமாக தானமாக கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறப்ப இவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெத்தியில் பொட்டு வைக்காமல், அதாவது ஜவ்வாதும்பாங்க பார்த்தீங்களா, ஜவ்வாது கலந்து நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. இப்படி அவங்க வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கக்கூடிய பிரச்சனை எதுவும் வராமல் இவங்க பாதுகாக்கலாம். இப்போ புதன் 5ஆவது வீட்டில் இருக்குது உங்கள் லக்னத்துக்கு. அப்போ 5ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் சொல்லியிருக்கிறேன். நல்ல காதல் கலைகளை கைதேர்ந்தவராக இருப்பார், நேர்மையானவர் இருப்பார், நல்ல தனவந்தராக இருப்பார். வார்த்தைகள் அப்படிங்கிறது பேசக்கூடிய வார்த்தைகளே மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு வசீகரத்தன்மை சார்ந்த பேச்சுக்களாக இருக்கும். அப்போ இதே அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன், செவ்வாய் இவங்களுடைய எல்லாம் சேர்ந்து தப்பான இடங்கள்னால் என்ன, புதனுக்கு இந்த 3ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 10ஆம் இடம், 11ஆம் இடம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னோம்னா அந்த கிரக காரக ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போ இவங்க என்ன மாதிரி ஒரு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம், என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு பசுமாட்டுக்கு தானம், அதாவது பசுமாட்டுக்கு உணவு தானம் மிக மிக பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி கட்டின மனைவியை கண்கலங்காமல், அதாவது மனைவி நோகாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்கனாவே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். இதுதான் அவங்களுக்கு உண்டான பரிகாரமே இதுதான். இப்போ புதன் 6ஆவது வீட்டில் நல்லதானா, புதன் 6ஆம் வீட்டில் மறையுது. அப்போ புதன் 6ஆம் வீட்டில் நல்ல விஷயங்களானா கண்டிப்பாக மனுஷர் நல்ல மனுஷர் தான், ஆனால் அவர் வர்றது பூரா அவருக்கு கெட்ட பேரே தான் வரும். அப்போ கெட்ட பேர் வர்றப்போ என்ன ஆகும், எப்போ பார்த்தாலும் இவரை யாராச்சும் ஒரு குறை சொல்கிறது, நல்லதுக்கு போனால் பிரச்சனையை மாட்டிக்கிறது, எங்கேயாவது கையெழுத்து போட்டு இதெல்லாம் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் அதுவே இவருக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமானா அச்சு தொழில் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில், எழுதுகோல், பேனா, பேப்பர் சம்மந்தப்பட்ட தொழில் மூலம் மிகப்பெரிய, அதாவது திருமண பத்திரிகை அடிக்கக்கூடிய தொழில் மூலம் இவருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இவங்க தன்னோட கையில் வெள்ளியில் மோதிரம் போட்டுக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கொடுப்பனை அப்படின்னா இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாளாவது கடலில் இவங்க நீராடிடணும். அப்படி கடலில் போய் மாதத்தில் ஒரு முறையாக நீராடினாங்கன்னா
இந்த புதனினால் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமே தவிர கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு சிக்கலில் கொண்டே கூடாது. இப்போ புதன் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ புதன் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பான ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும். அது கணவனோ மனைவியோ நிச்சயமாக அமைக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் நல்ல மனைவி அமையும், பெண் ஜாதகத்தில் இருந்தால் நல்ல கணவர் அமைவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலம் இவருக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரக்கூடிய மனைவி நல்ல வசதியான மனைவி, வரதட்சணை அதிகமான உள்ள மனைவி, இப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இந்த 7ஆம் இடத்துல புதன் இருந்து 7ஆம் இடத்துல இந்த புதன் வந்து ஏதாச்சும் செவ்வாய் புதன், இந்த செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருக்கும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே. அப்போ இவங்க எப்பயுமே இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் எப்பயுமே எந்த சூழ்நிலையும் இவங்க கூட்டு சேர்ந்து தொழில் செய்யவே கூடாது. செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை மாட்டிக்குவாங்க, கூட்டாளி கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட்டு, அதாவது வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணுறது, ஜாலியாக சுற்றுறது, கூட்டத்தில் போய் அப்படி இப்படின்னு என்டர்டைன்மெண்ட் இது மாதிரி விஷயங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இவங்க தவிர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. புதன் 8ஆவது வீட்டில் இருக்குது. புதன் 8ஆவது வீட்டில் இருக்குதா நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா புதன் 8ல் இருந்துனாவே மூளையை மழுங்க வச்சிரும், நம்ம எதிர்மறையாகவே வேலை செய்ய வைக்கும். அப்போ நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று பண்ணும். நரம்பு சம்மந்தப்பட்டது, கைகால் சம்மந்தம் மறுத்து போகிறது, இந்த மாதிரி உடல் உபாதைகள் எல்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இவங்களுக்கு புதன் நல்லா உழைச்சாலும் சரி, 8ல் இருந்து நல்லா உழைச்சாலும் சரி, உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. மாடு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கடைசியில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்காது. அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக என்ன விதமான சில பரிகாரங்களை செஞ்சால் இவங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போ இவங்க என்ன மாதிரி பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்சிமம் இவங்க மழை பெய்கிறப்ப அந்த மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் மழை தண்ணியை அதிகமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த மழை தண்ணியவே வந்து கிடைக்கிறப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி மழை வர்ற அன்றைக்கி அந்த மலையில் கண்டிப்பாக நீங்கள் நனைஞ்சு பாருங்கள். மலையில் நீங்கள் போய் நனைஞ்சிங்கனாவே உங்களுக்கு புதனால் வரக்கூடிய சில தீய சக்திகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது பாதிக்கு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க புதன் 8ல் இருக்கிறவங்க எல்லாமே மழை தண்ணியிலையும் நான் குடிக்க சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி மழை தண்ணியிலையும் மலையில் நலையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ இவங்க 8ல் இருக்கிறவங்க ஒரு நாளாச்சும் அந்த மழை தண்ணியில் கிடைக்கிறப்பெல்லாம் மழை தண்ணியில் சாப்பாடு ஆக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புதன் 8ல் இருக்கிறனால ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாது. புதன் 9ஆம் வீட்டில் இருக்குது, நல்ல விஷயங்களா அப்படின்னு பார்த்தோம்னா புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதானா? 9ஆம் இடத்துல இருக்கிறது புதன் இருக்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பான பலன் கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியம் கிடைக்காது. புதன் 9ல் இருந்தால் பாக்கியம்னு என்ன, அவர் கிடைக்கக்கூடியது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கும், அதெல்லாம் ஒரு இழுபறியான சூழ்நிலையவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, கருத்து வேறுபாடு, வெளியூர் வெளிநாட்டு சேர்க்கை, நீண்ட தூர பயணங்கள், இது எல்லாமே இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி உயர் கல்வியில் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். அப்போ இவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சித்தர்களிடம் அதிகம் ஆசி வாங்கிக்கிறது, சித்தர்களுடைய கோவிலுக்கு சொல்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி ரிஷிகள் சம்மந்தப்பட்ட பண்ணுறது சிறப்பு. ரிஷிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, ரிஷிகள்கிட்ட தீட்சை வாங்கிறது, இது வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க புதன் 9ஆம் வீட்டிலிருந்து இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க. எப்பயுமே மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும்.
இப்போ புதன் 10ல் இருக்குது. புதன் 10ல் இருந்தால் நல்லதா அப்படின்னா, புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப அரசாங்கம், அரசியல், அரசுகள் தொடர்புகள் ரீதியான அனைத்து விஷயங்களிலுமே ஜாதகருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, புதன் 10ல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய அறிவு தனக்கு பயன்படாமல் மற்றவர்களுக்குத்தான் அதிகமாக பயன்படும். அதிகமாகனா நாங்கள் இவங்க வளர்ச்சியை விட அடுத்தவங்க வளர்ச்சிக்காக அந்த மூளை இவங்களுக்கு கவட்டையாக பிரியும். அப்போ என்ன ஆகும், அடுத்தவங்களுடைய கவனத்தில் செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. அப்போ இவங்க என்ன மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே கோயில் குளங்களுக்கு பால் கலந்த சாதம் அப்படின்னு என்ன, தயிர் சாதம், தயிர் அல்லது மோர் தானம், இது எல்லாமே இவங்க கோயில் அப்படிங்கக்கூடிய இடத்துல பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் பண்ணுறப்ப இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இவங்களும் மேக்சிமம் 10ல் புதன் இருக்கிறவங்க இந்த மட்டன், மாமிசம், இந்த மாதிரி அசைவம் சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. குறைச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புதன் 11ல் இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து 11ல் இருக்கிறது மிக மோசமான ஒரு பிரச்சனை. ஏன்னா 11ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான எக்ஸ்ட்ரா ஆசைகளை கொடுக்கறது. அப்போ புதன் 11 இருந்ததுன்னா தேவையில்லாத ஆசைகள் அதிகமாகும். அதனால் என்னாகும், தேவையில்லாத அதிகமான ஆசைகள் ஆணுக்காக இருந்து பெண்ணாக இருக்கிறதாலும் உடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கொடுக்கும், காதல், உல்லாசம், கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்களில் சிக்க வைக்கிறோம். திருமண வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் சிறு சிறு இடைஞ்சல்கள் வந்துடும், வாக்குவாதம் வரும். அப்போ இதையெல்லாம் புதன் 11ல் இருந்ததுன்னா இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ இவங்க என்ன மாதிரி சில விஷயங்களை என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எப்பயுமே சித்தர்களுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோயிலில் ஏதாச்சும் ஒரு கோயிலில் அதிகமாக தீட்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இந்த மரகத பச்சை இந்த மாதிரி கலர்களான துணிகளை அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செயின் இல்லை கையில் வெள்ளியில் மோதிரம், இதை வந்து அதிகமாக இவங்க யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பாதிப்புகள் நிச்சயம் குறையும். புதன் 12ல் இருக்குது. கண்டிப்பாக புதன் 12ல் இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்காது. தூக்கம் கண்ணு தூங்கும், மூளை தூங்காது, விடிய விடிய முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். கண்ணு தூங்கிட்டு தான் இருக்கும். அப்போ தூக்கத்துக்கு எடுக்கும், நிம்மதியை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதாவது புதன் 12ல் இருக்கிறவங்களுக்கு ரகசிய தொடர்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் 12ல் இருந்தது அப்படின்னாவே உடல் ரீதியான, நரம்பு ரீதியான சில தண்ணீர் அதாவது தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு. புதன் 12ல் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25 வயசு 24 வயசு அப்படிங்கிறதுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ புதன் 12ல் இருக்கிறவங்க என்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம். இவங்களும் அதே மாதிரி தான், எப்பயுமே கையில் வெள்ளியில் மோதிரம் போட்டுக்கணும். நடு விரலில், அதாவது பாம்பு விரலும்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாம்பு விரலில் வெள்ளியில் மோதிரம் அணிஞ்சிக்கணும். அது வலது கையாக இருந்தாலும் சரி, இடது கையாக இருந்தாலும் சரி, 2 கையிலையும் கூட நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் தாராளமாக போட்டுக்கலாம். அப்படி போடும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் கொடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெத்தியில் பொட்டு இல்லாமல் வெளியில் வரவே கூடாது. 12ல் புதன் இருக்கிறவங்க நெத்தியில் பொட்டு கம்பல்சரி இருக்கணும். அது ஜவ்வாது கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா சென்ற இடத்துல சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதன் 12 இருக்கிறவங்க நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலையை உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்தவங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா கேட்டு இதை பண்ணலாமா வேண்டாமான்னு சில விஷயங்களை கேட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன், அதாவது லக்னத்திலிருந்து 12க்குள்ளே புதன் இருந்ததுனாவே சில நல்ல இடத்துல இருந்தால் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. அப்படி உங்கள் இடத்துல ஜாதகத்தில் கொஞ்சம் சில இடத்துல மிஸ்டேக்காக இருக்குதுன்னா இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைய பதிவு. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.